கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே அன்பான ஓய்வு நாளின் காலை வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கடவுளுடைய மகா பெரிய கிருபையினாலே பெந்தேகோஸ்தே பண்டிகையின் முதலாம் நாளிலே த டே ஆஃப் பென்டிகாஸ்ட், த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட் என்ற இந்த விசேஷ பண்டிகை நாளிலே கடவுளுடைய பிள்ளைகளாக நம்முடைய இல்லங்களிலே கூடி வந்து தேவனை ஆராதிக்கத்தக்கதாக கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலுமாய் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இருதயத்தை கடவுள் பக்கமாக திருப்பி ஆண்டவரை நோக்கி நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாத தெய்வமாக என்னுடைய வாழ்க்கையில செய்த கணக்கற்ற அரிய பெரிய காரியங்களையும் ஆசீர்வாத நன்மைகளையும் நினைத்து பார்த்து என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய மகா பெரிய கிருபை. சுவாமி, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலை தோறும் புதிதாக இருக்கிறது என்று எரேமியாவின் புலம்பில் புஸ்தகத்தில் சொல்லுகிறவனமாக கர்த்தாவே, இந்த நாளிலமாய் எங்களை ஜீவனோடு வைத்து ஜீவனுள்ள தேவனாகி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டினதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதுமாய் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை முதலாவதாக உங்களுடைய பாத்திர அறிக்கை செய்கிறோம். தயக்கூர்ந்து எங்களுடைய பாவற்றில் மன்னித்தருளும். உடைய ரத்தத்தினால் எங்களை கழி சுத்திகரித்து பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுது கொள்ள கிருபை செய்திருடும். நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திர பலிகளை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து உடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அடியினை மறைத்து நீர் பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்கேற்ற சாட்சிகளாக அந்த உள்ளத்தில் நாங்கள் வாழ கிருபை செய்திருடும். எல்லா துதி கனமகியும் உமக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 66வது பாடலை நாம் பாடுவோம். தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே என்ற பாடல். இந்த பாடல் ஒருவேளை தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை தெரியாதவர்கள் நீங்கள் இந்த பாடலை கற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே, யெகோவா வா என் ஜீவனே. தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே, யெகோவா வா என் ஜீவனே. காவலர் உபதேசனே கன பாவிகட்கதி நேசனே, காவலர் உபதேசன் கன பாவிகட்கதி நேசனே. உயர் கர்த்தனே கத்திருத்துவ ஞான மகத்வராஜ கிறிஸ்துமாகிய தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே, யெகோவா வா என் ஜீவனே. மேனியே கனம் பெரும் அனந்த ஞானியே, கனம் பெரும் அனந்த ஞானியே. விந்தை மானியே சுதந்திரம் மிகுந்ததானியே, சுதந்திரம் மிகுந்ததானியே. தந்தையர் தர வந்தவா பசுமந்தை உடுப்பி வந்தவா, தந்தையர் தர வந்தவா பசுமந்தை உடுப்பி வந்தவா. கதி தந்தவா சொல்லு வந்தவா சிறந்தவா பெண்ணெழுந்தவா. தேவ தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே, யெகோவா வா என் ஜீவனே. சத்யவாசனே யுதற்குல தாவீது ராஜனே, யுதற்குல தாவீது ராஜனே. நித்யநேசனே அடியவர் நிலைமையேசனே, அடியவர் நிலைமையேசனே. பக்தருக்கு உபகாரனே வளர் பெத்தலை கதிகாரனே, பக்தருக்கு உபகாரனே வளர் பெத்தலை கதிகாரன். கனப்பாரனே ஆதித்தீரனே நல்லுதாரனே பலவீரனே. ஜெய தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே, யெகோவா வா என் ஜீவனே. வானசீலனே மனுவுருவான கூலனே, மனுவுருவான கூலனே.
ஞான பாலனே அதிசய நன்மை நூலனே அதிசய நன்மை நூலனே பானுவே மனுவேலனே இம்மானுவேல் அனுகூலனே பானுவே மனுவேலனே இம்மானுவேல் அனுகூலனே கணபதியே கருத்துத்தியமே நெடு நித்தியமாய் வளர் வஸ்துவே ஒரு தேவ தேவனே யெகோவா வாயன் ஜீவனே யெகோவா வாயன் ஜீவனே காவலர் உபதேசனே கன பாவி கட்கதி நேசனே காவலர் உபதேசனே கன பாவி கட்கதி நேசனே உயர் கர்த்தனே கத்திருத்துவ ஞான மகத்துவ ராஜ கிறிஸ்துவாகிய தேவ தேவனே யெகோவா வாயன் ஜீவனே யெகோவா வாயன் ஜீவனே தேவாராதனை முறைமை The Order of Morning Service Without Communion பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள், நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பிரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்துள்ளோம். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உண்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படைதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருளும். பெந்தேகொஸ்தே பண்டிகையாகிய இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரம்ப வாக்கியம் பக்கம் 95. The day of Pentecost. The introit is contained in page number 95. பூமியனைத்திலும் கடவுளின் ஆவி நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நீதி
கடவுள் முன் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். கடவுளை பாடி அவர் திருநாமத்தை துதித்து பாடுங்கள். அல்லேலூயா. கடவுள் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் அவர் முன் ஓடி போவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலுமே போதும் எப்போதுமான யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளே நாட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்த, நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. நாளுக்குரிய சுருக்க ஜெபம். கலெக்ட் ஃபார் த டே, பக்கம் 95. ஆண்டவராகிய கடவுளே, இந்த நாளில் உமது பரிசுத்தாவின் பிரகாசத்தை அனுப்பினதான் உம்மை விசுவாசிக்கிற உமது ஜனத்தின் இருதயங்களுக்கு கற்பித்த தேவரே, நாங்கள் அதே ஆவியானவரால்
எல்லா விஷயங்களையும் சரியாய் நிதானிக்கும் மெய்ஞானத்தை அடைந்து எப்போதும் அவருடைய பரிசுத்த தேற்றறிவினால் சந்தோஷப்படும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் மேக கடவுளாய் என்றென்றைக்கும் பீடைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். பெந்தேகோஸ்தே பண்டிகையின் முதலாம் நாள், த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அது முதலாவதாக சங்கீதம் 25:1-15 வரை இருக்கின்ற பகுதியை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 25:1-15 வரை. கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்படாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என் நிமித்தம் மகிழ விட்டார்கள். உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் வெட்கப்படான். காரணமின்றி துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு காட்டியருளும். உமது பாதைகளை எனக்கு போதித்தருளும். உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் கடவுள். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உமது இரக்கங்களையும் உமது கிருபைகளையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் உள்ளவைகளே. என் வாலிப பருவத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உமது தயாளத்தின் நிமித்தம் உமது கிருபையின் படியே என்னை நினைத்தருளும். கர்த்தர் தயாளமும் நேர்மையும் உள்ளவர். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சிறுமையானவர்களை நியாயமாய் நடத்தி சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவர் சாட்சியங்களையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் என் அக்கிரமத்தை மன்னித்தருளும். அது பெரிது. கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார். அவன் சுகமாய் வாழ்வான். அவன் சந்ததி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை தெரிவிப்பார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி இருக்கின்றன. அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் என்பதே. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதி எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வரை இருக்கின்ற பகுதியில் நாம் வாசிக்க கேட்போம். Today's Old Testament reading is taken from the book of Numbers, chapter 11, verses 24 to 30. So Moses went out and told the people what the Lord had said. He brought together 70 of their elders and had them stand around the tent. Then the Lord came down in the cloud and spoke with him, and he took off the spirit that was on him and put the spirit on the 70 elders. Then when the spirit rested on them, they prophesied, but they did not do so again. However, 2 men whose names were Eldad and Medad had remained in the camp. They were listened among the elders, but did not go to the tent. Yet the Spirit also rested on them, and they prophesied in the camp. A young man ran and told Moses, Eldad and Medad are prophesying in the camp. Joshua, son of Nun, who had been Moses' aide since youth, spoke up and said, Moses, my lord, stop them. But Moses replied, Are you jealous for my sake? I wish that all the Lord's people were prophets and that the Lord would put his spirit on them. Then Moses and the elders of Israel returned to the camp. Here ends the Old Testament reading. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாகியத்திற்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் உள்ள சரித்திர புஸ்தகமான அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை இருக்கின்ற பகுதியை வாசிக்க கேட்போம். Acts of Apostles chapter 2 verses 1 to 21. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபொத்தமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவிலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்பதே. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 வரை உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கான சுவிசேஷ பகுதி அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 39 வரை வாசிக்க கேட்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்பது இன்றைக்கான சுவிசேஷ பாகம் வாஸ்தவம் உண்டாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் வண்ணமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியாக அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மரித்து வைத்திருந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை பசுர் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து மரித்தோர் பரிசுத்த ஆவியினர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 266வது ஞான பாடலை நாம் பாடுவோம். அடியார் நெஞ்சை தயவாய் என்ற பாடல். அடியார் நெஞ்சை தயவாய் அன்பால் நிரப்பி உமக்கே பொருந்தும் அலங்காரமாய் படையும் தேவ ஜீவாரு நேச தீயும் நீ. பலவர நடத்திய நீ தம்பீரா நோடமீர தெய்வீக சொல் புறப்பட ஓமால் படியும் பாஷைகள் தாரும் அறிவே மெய்யன்பை நெஞ்சி நிலை கோடு சரீர பல வேணத்தே பலமுண்டாக்கி யாருளோ.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 வரை இருக்கின்ற பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். இந்த வார்த்தைகளை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். மறுபடியும் இன்னொரு முறை வாசித்து நாம் ஜெபித்து நாம் தியானம் செய்வோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்ததினால பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்பதை ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் சுவாமி உம்மை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள கிருபை செய்தீர். இப்பொழுதுமாய் உம்முடைய வாழ்வழிக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கர்த்தாவே, இப்பொழுதுமாய் தியானிக்க உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே சுவாமியை தாழ்த்தி பக்கமாக திரும்பி காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அடியை மறைத்து நீர் வெளிப்பட்டு எங்களோடு நீர் பேசும். நாம் மகிமைக்கின்ற தூரத்தில் நாங்கள் சாட்சியாக வாழ கிருபை செய்திடும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, த டே ஆஃப் பென்டிகாஸ்ட், த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட் என்ற நாளை இந்த நாளில் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஆசரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. திருச்சபை ஆசரிக்கின்ற மிக முக்கியமான ஒரு பண்டிகையிலே இதுவும் ஒன்று. இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை இப்பொழுதுமாய் நாம் தியானம் செய்வோம். இங்கே பார்க்கின்ற போது யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37-39 வரைக்கும் பார்க்கின்ற போது, பண்டிகையின் கடைசி நாளில் பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஜீவ தண்ணீர். அவரிடத்திலே பானம் பண்ணுகின்ற போது அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுகிற எவனும் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். அந்த ஜீவ தண்ணீர் யார் என்று பார்க்கின்ற போது அவர் அருளப் போகின்ற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்பதை இதன் மூலமாக நாம் ரத்தின சுருக்கமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்றால் அவருக்கு நம்மேல் ஒரு கரிசனை உண்டு. ஆங்கிலத்தில் பார்க்கின்ற போது இந்த வசனத்தை பார்க்கிறோம். Jesus cried out, let anyone who is thirsty come to me. 38ஆம் வசனம், let the one who believes in me drink. As the scripture has said, out of the believer's heart shall flow rivers of living water. 39ஆம் வசனத்தில் பார்க்கும்போது Jesus said this about the spirit which believers in him were to receive. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கஷ்டப்படுகிறீர்களா, கவலைப்படுகிறீர்களா, துக்கப்படுகிறீர்களா, துயரப்படுகிறீர்களா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய மடியிலே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தோளிலே உங்களை போட்டுக்கொண்டு உங்களை நான் சுமக்கிறேன். இப்படியாக ஒரு தாயை போல, தந்தை போல அன்போடு அழைக்கின்ற மனதுருக்கமுள்ள கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே கூட அவர் சொல்லுகின்ற காரியம், அந்த பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு அவர் கூப்பிடுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையாக இருக்கிறது பாருங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறப்ப, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 பார்க்கின்ற போது 1ஆம் வசனத்தில், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் நிலைக்கு வாருங்கள். ஆண்டவர் ஜீவ தண்ணீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர். அவரிடத்திலே வரத்தக்கதாக, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் நிலைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே,
நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பணத்தை அவர் கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, நகை நட்டுகளை கேட்கவில்லை. அவர் நம்மை அப்படியே உள்ளவனமாகவே அழைக்கிறார். தாகமா இருக்கிறவர்களே வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாருங்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்துல அவர் இலவசமாய் கொடுக்க வந்தார். தன்னுடைய இரத்தத்தை அவர் அதாவது கிரயமாக கொடுத்து உன்னையும் என்னையும் இலவசமாக மீட்டுக் கொண்டார். ஆகவே அவரிடத்திலிருந்து இலவசமான கிருபை, இலவசமான ரட்சிப்பு, இலவசமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 44:3 பார்க்கின்ற போது, இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் தாகம் என்பது ஒன்று உண்டு. தாகம் உள்ளவனை பார்த்து கடவுள் சொல்கின்ற ஒரு காரியம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு கரிசனம் உள்ள கடவுள் பாருங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவன் எப்படியாவது போட்டோம், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கங்கள் கைவிட்டு விடலாம், உலகம் கைவிட்டு விடலாம், சொந்த குடும்பங்கள் கைவிட்டு விடலாம். ஆனால் கடவுள் நம்மை தேற்றுகின்ற, நம்மை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை அவர் ஊற்றுகின்ற தேவன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகின்ற கடவுள். உன் சந்ததியின் மேல் அவர் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும். இன்றைக்கு சந்ததியின் மேல் நம்முடைய முற்பிதாக்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அவரை நம்பி வாழ்கின்ற போது நம்முடைய சந்ததியில வருகின்ற எல்லா மக்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி, பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று 128 சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம். கடைசி வசனத்துல 1 வசனத்துல கூட நாம் மிக தெளிவாக சொல்லுகின்ற காரியத்தை, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கின்ற தண்ணீர், ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் ஏற்படாது. இங்கே பார்க்கின்ற போது, அந்த அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எண்ணாகமம் 20:1-13 வரைக்கும் பார்க்கின்ற போது, கர்த்தர் சீன் வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு மோசே வருகின்ற போது அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிறது, அவர்களுக்கு பசி ஏற்படுகிறது. அவருடைய பசியை தீர்க்கிறார். தாகத்தை தீர்க்கத்தக்கதாக மோசேக்கு அந்த கண்மலையின் மேல் அந்த கோலையை நீட்ட சொல்லுகிறார். அவன் நீட்டின போது அங்க கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்து எல்லா மக்களும் குடித்து அவருடைய தாகம் தீர்ந்தது, அவருடைய பிரச்சனை தீர்ந்தது. பிரச்சனையை தீர்க்கிற தேவன், பிரச்சனை அடுக்கடுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே அது செல்லத்தக்கதாக அவர் அனுமதிக்கிற தேவன் அல்ல. அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து, சோதனையிலிருந்து வெளியே விலகி ஓடத்தக்கதான உபாயத்தை நமக்கு கொடுக்கிறவர் கடவுள். அப்பேற்பட்ட தெய்வம், கண்மலை தண்ணீர் இன்றைக்கு நமக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக நாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய உள்ளங்களிலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 38 வசனத்துல நாம் பார்க்கின்ற போது, லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்று பார்க்கின்ற போது மிக அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாட்டர் ஆஃப் ரன்னிங் ஸ்ட்ரீம்ஸ், ஃபவுண்டைன்ஸ், as opposed to that of the stagnant cisterns or the pools is called the living water. லிவிங் வாட்டர் என்று சொல்லுகின்ற போது அந்த ஜீவ தண்ணீர் தேங்கி நிற்கின்ற தண்ணீர் அல்ல, அது குளத்திலே நின்று போயிருக்கின்ற தண்ணீர் அல்ல, அது வாய்க்கால்களிலே ஓடுகின்ற அது ஜீவ நதியாக இருக்கிறது. அந்த ஜீவ நதி பெருக்கெடுத்து ஓடி ஆறாக மாறுகிறது. அந்த ஆறு பெருகி பெருகி அது கடலிலே போய் சேர்கிறது. அது செல்லுகின்ற இடங்களிலெல்லாம், இந்த நதிகள் செல்லுகின்ற இடங்களெல்லாம், இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் செழிப்பு, வளர்ச்சி, ஆசீர்வாதம், நிம்மதி. ஆகவே நீயும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற போது, அவரை பின்பற்றுகின்ற போது, அந்த ஜீவனுள்ள அந்த ஜீவ தண்ணீர் நம்மிலே அது உருவாகிறது. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 26:19 பார்க்கின்ற போது,
ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே அவர்கள் அந்த பள்ளத்தை வெட்டின போது அங்கே சுரக்கும் நீரூற்றை அவர்கள் கண்டார்கள். ஸோ ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகின்ற போது, லிவிங் வாட்டர் என்று சொல்லுகின்ற போது, அது எங்கேயோ தேங்கி நின்று அப்படியே அதில் அந்த விஷவாயுகள் எல்லாம் பரவி போகிறது. சில இடங்களில் அப்படியே தேங்கி 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 நின்று மேலே சீலிட்டு விட்டால், மூடி வைத்து விட்டால் அதில் விஷவாயுகள் எல்லாம் கூட சேர்ந்து விடுகிறது. ஆனால் ஓடுகின்ற நதி எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும். தேங்கி போன இடத்துல அந்த சரியானபடி சூரிய வெளிச்சமும் விடாது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரே இடத்துல தேங்கி போக அல்ல, இந்த ஆவியானவரை பெற்று கடவுளுக்கென்று சாட்சியாக வெளியே நாம் கடந்து செல்லத்தக்கதாக, நாம் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தான் உன்னையும் என்னையும் இந்த பரிசுத்த ஆவியினார் மூலமாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அலங்கரித்திருக்கிறார். நீயும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய ஞான ஸ்நானத்தின் மூலமாக கடவுள் நம்மை மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஞானஸ்நானம் பெற்ற நீயும் நானும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்கள். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து அது ஓட வேண்டும். அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும். இதனுடைய குணாதிசயம் என்னென்று பார்க்கின்ற போது அது வெளியே போகின்ற, அது ஓடுகின்ற ஒரு நதியாக இருக்கிறது, செல்லுகின்ற நதியாக இருக்கின்றது. யோவான் 4:10 பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்துல அவர் சம்பாஷணை செய்கின்ற போது அந்த தண்ணீரை கேட்கிறார். அவள் சொல்லுகின்ற போது, உம்மிடத்துல குடமில்லையே, ஆழமாக இருக்கிறதே கிணறு என்று சொல்லி. ஆனால் நீ பேசுகின்ற நான் ஜீவ தண்ணீர், என்னிடத்துல நீ கேட்டிருந்தால் நான் அதை கொடுத்திருப்பேன். அதாவது தண்ணீரை குடிப்பவர்களுக்கு எப்பொழுதுமே தாகம் கிடையாது என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் பார்க்கணும். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தண்ணீர் என்பது ஒரு சின்ன இடத்துல ஒரு ஊற்றாக வருகிறது. அந்த ஊற்று என்பது நம்ம அற்பமா நினைப்போம், என்ன இது தண்ணி. அந்த ஊற்று தான் அப்படியே பெருகி 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 பல வாய்க்கால்களாக பிரிந்து 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 பெரிய ஆறாக மாறுகிறது. இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கின்ற மக்கள் குடிக்கிற தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இந்த ஊற்றிலிருந்து வருகிறது, கண்மலையிலிருந்து. கடவுள் கொடுக்கின்றது. நாம் சமுத்திரத்திலிருந்து இந்த தண்ணீரை நாம் எடுத்து நாம் குடிக்க பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் கடவுள் இந்த நீர் உனக்கும் எனக்கும் அதன் நம்முடைய சரீர தேவையை சந்திக்கவும் கடவுள் உருவாக்குகிறார். அதே போலத்தான் இன்றைக்கு ஆத்துமத்திலே தாகம் அடைந்திருக்கின்ற மக்கள் மத்தியிலே ஜீவ தண்ணீராக, ஜீவ நதியாக பாய்ந்து அவர்களை கடவுளுக்குள்ளாக சிலுவை நிழலில் கொண்டு வரத்தக்கதாக, அவர்களை கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக ஆதாயப்படுத்தும்படியாக உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று ஓடும் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லைங்களா? லிவிங் அண்ட் ரன்னிங் ஸ்ட்ரீம், இட் இஸ் நாட் ஏ ஸ்டாக்னட் வாட்டர். ஒரே இடத்துல தங்கியிருக்கின்ற வார்த்தை அல்ல, அதாவது தண்ணீர் அல்ல. ஏசாயா 58:11 சொல்லுகின்ற போது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்ற. வற்றாத நீரூற்று என்று பார்க்கும்போது அது வற்றவே வற்றாது. ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணி வேண்டாம், வெயில் அதிகமாக இருந்தால் வற்றி போகும். ஒரு ஏரியில் இருக்கின்ற தண்ணியாவது வற்றி போகும். வேறு எங்காவது ஒரே இடத்துல தேங்கி இருக்கின்ற தண்ணியாவது வற்றி போகும். ஆனால் சுரக்கின்ற நீர் அது வற்றவே வற்றாது. நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று கடவுள் சொல்கிறார். என்றால் உன்னுடைய குணாதிசயம் கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் மற்றவர்களுக்காக அது பிரயோஜனப்பட வேண்டும். நீரூற்று அது தனக்காக தன்னையே அதாவது கன்சியூம் பண்ணிக்கொள்கின்ற ஒரு காரியம் அல்ல, அது மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. நீரானது அது உருவாகி ஊற்றாக உருவெடுத்து அது ஓடுகின்ற இடங்களெல்லாம் செழிப்பை உண்டு பண்ணுகிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற தேவனாகிய கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நிரப்பப்பட்டு அவரில் விசுவாசமாக இருக்கின்ற நீயும் நானும் அவருக்கு சீஷர்களாக அவரை அறிவிக்க அவருக்கு சாட்சிகளாக செல்கின்ற போது அநேக மக்கள் இந்த மாபெரும் தேவனை கண்டு கொள்வார்கள். இயேசுவே ஜீவ தண்ணீர், இந்த மகா பெரிய தேவனே
ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற விடமாக இந்த விசுவாசிகள் இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவர்கள் அவரை விசுவாசிக்கின்ற போது அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஓட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. They would become channels of living water to bless a thirsty world. தாகமா இருக்கின்ற, கடவுளுடைய வார்த்தை இல்லாமல், செழிப்பு இல்லாமல் வறண்டு கிடக்கின்ற நிலங்களிலே ஜீவ தண்ணீராக நீயும் நானும் பாய்ந்து செல்ல வேண்டும் அவருடைய வார்த்தையின் மூலமாக. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர். So he is the author of our life. ஜீவாதிபதி. மண்ணுக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ருவாஹ் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில பார்க்கிறோம். the spirit. அவர் கொடுத்த அந்த ஸ்பிரிட், அந்த ஜீவன் அந்த மண்ணில இறங்கின காரணத்தினால அவன் ஜீவ ஆத்துமாவானான். சோ இந்த ஜீவ ஆத்துமா நாம் ஆவதற்கு காரணமானவர் ஜீவாதிபதி. சோ he is the author of life. நம்முடைய உயிருக்கு சொந்தக்காரர் அவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாபெரும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளிலே அவர் கொடுத்தார். அதாவது இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் மேல் அது வரும்படியாக அவர் செய்தார். பரிசுத்த ஆவியா என்று சொல்லுகின்ற போது கிரேக்க வார்த்தையிலே பார்க்கின்ற போது அகியோ நியூமட்டோஸ் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர், அதாவது அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் நீங்கள் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல சங்கீதம் 51:11 பார்க்கின்ற போது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்னென்று பார்க்கின்ற போது எலோஹிம் ரூஹா என்று சொல்லி சத்திய தேவனாகிய கடவுள், சத்திய ஆவியாகிய கடவுள் என்று சொல்லி எலோஹிம் ரூஹா, ஸ்பிரிட் ஆஃப் காட், சத்திய ஆவியாகிய கடவுள் என்று சொல்லி ஏசாயா 63:10 பார்க்கின்ற போது கோடஷ் ருவாஹ் என்று சொல்லி, கோடஷ் ருவாஹ் என்றால் பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி எபிரேய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே எப்படி இறங்கினார் என்பதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2:1-21 வரைக்குமா இருக்கின்ற பகுதியிலே நாம் தியானம் செய்கின்ற போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஜீவ ஊற்று தண்ணீராகிய தேவ ஆவியானவர் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஆவியானவர் எப்படியாக தன்னுடைய மக்கள் மேல் வந்து பொழிந்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருக்கின்ற போது விசுவாசிகள், அங்கே ஊழியக்காரிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மாறி பொழியப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள். அந்த பெந்தேகோஸ்தே என்று பார்க்கின்ற போது பெந்தேகோஸ்தே என்றால் என்ன, பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது கிரேக்க வார்த்தையில பெண்டிகோஸ்டோ என்று சொல்லி அதற்கு அர்த்தம் பெண்டிகாஸ்டோஸ் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே 3 முக்கியமான பண்டிகைகளை பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் கொண்டாடினார்கள். அது ஒரு புனித பயணமாக எருசலேமுக்கு சென்று அவர்கள் கொண்டாட வேண்டும். முதலாவது பண்டிகை என்னென்று பார்க்கின்ற போது பஸ்கா பண்டிகை, தி பாஸ் ஓவர். யாத்திராகமம் 23:15, உபாகமம் 16:1-2 வரைக்குமே பார்க்கின்ற போது அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டு செல்கின்ற அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்டிகையாக இந்த பாஸ் ஓவர் வைக்கப்பட்டது. அவர்கள் எகிப்திலிருந்து இரவு நேரத்தில் அவர்கள் கடந்து சென்றார்கள். உபாகமம் 16:1 அதனை பார்க்கிறோம். அவர்கள் அதாவது எகிப்திலிருந்து இரவு நேரத்தில் அவர்கள் கடந்து சென்று வெளியே வந்தது காரணத்தினால தான் அதை நம்ம சிம்பாலிக்காக ராபோஜனம் இரவு நேரத்தில் கடவுள் ஏற்படுத்துகிறார். அதுதான் பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் என்று சொல்லி. இரண்டாவதாக பார்க்கின்ற போது பெண்டிகாஸ்ட். இந்த பெண்டிகாஸ்ட் என்பது அதாவது 50வது நாள் என்று சொல்லி இதற்கு கிரேக்க வார்த்தையில் அர்த்தம். பெண்டிகாஸ்ட் என்றால் 50வது நாள். உபாகமம் 16:9-10 வரைக்கும் பார்க்கின்ற போது இது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 7
வாரம், 7 வாரத்தை அவர்கள் கால்குலேட் பண்ணுகிறார்கள். ஃபீஸ்ட் ஆஃப் வீக் என்று சொல்லி கவுண்டிங் ஆஃப் வீக்ஸ் என்று பார்க்கின்ற போது உபாகமம் 16:9-12 வரைக்குமா இருக்கின்ற பகுதியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அறுவடை பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுப்பு கால பண்டிகை. அதாவது வயலிலே அவர்கள் விதைத்த அந்த விதையிலிருந்து கிடைத்த முதற் பலனை கடவுளிடத்துல கொண்டு வந்து படைக்கின்ற ஒரு ஸ்தோத்திர பண்டிகை. யாத்திராகமம் 23:16 பார்க்கின்ற போது இந்த 50 நாள் எப்படி வருகிறது என்றால், இட் பிகின்ஸ் ஃப்ரம் தி செகண்ட் டே ஆஃப் பாஸ் ஓவர். 16th ஆஃப் நிசான், 16ஆம் தேதி நிசான் மாதத்திலிருந்து அது அப்படியே 7 வாரம் அது கால்குலேட் பண்ணப்பட்டு சிவான் மாதத்தில் 6ஆம் தேதி அது முடிவடைகிறது. அதனுடைய மறுநாள் 50வது நாள். இதனை பென்டெகாஸ்ட் என்று சொல்லி அறுவடையின் நாள், அறுப்பின் பண்டிகை நாளாக, ஸ்தோத்திர பண்டிகை நாளாக அந்த நாளை ஆசரித்தார்கள். அந்த நாளிலே எல்லா மக்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்று பார்க்கின்ற போது, எல்லா மக்களும் கூடி வந்து எருசலேமில் கூடி வந்து, அது யார் கூடி வருவார்கள் என்றால் எல்லா மக்களும், அதாவது குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மற்றுமாய் அங்கு அவர்களோடு கூட இருக்கின்ற லேவியர்கள், பரதேசிகள், விதவைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அங்கே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபாகமம் 16:9-12, 16-10 வரை பார்க்கின்ற போது அவர்கள் மனப்பூர்வமான காணிக்கைகளை செலுத்தி they offered free will offerings to God. அப்படி சந்தோஷமாக இருந்து கடந்து செல்கின்ற கடவுளுடைய சந்நிதியிலே ஒரு சந்தோஷப்பட்டு களி கூறுகின்ற ஒரு நாளாக இந்த பெந்தேகோஸ்தே நாள் இருந்தது. இது ஒரு பண்டிகை. 3வது பண்டிகை என்னென்று பார்க்கின்ற போது தி ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத், அதாவது சேர்ப்பு கால பண்டிகை. அது அறுப்பு கால பண்டிகை பென்டெகாஸ்ட். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ் என்று சொல்லுகின்ற போது கூடார பண்டிகை, அதாவது சேர்ப்பு கால பண்டிகை. இதை 7 நாள் கொண்டாடினார்கள். இதை நாம் இப்பொழுது தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த பென்டெகாஸ்ட் என்று சொல்லுகின்ற போது இது அறுப்பின் பண்டிகை நாள், அறுவடையின் நாள், கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகின்ற நாள். இதே நாளிலே இவர்கள் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற போது கூடி வந்திருக்கிறார்கள். கூடி வந்திருக்கின்ற மக்கள் மத்தியிலே 2 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் தி அவுட்போரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே அவர்கள் சந்தோஷமாய் கூடியிருக்கின்ற போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிகிறார். இந்த ஜீவ தண்ணீர், அவரை விசுவாசிக்கின்றவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வரும் என்று சொன்ன அந்த காரியத்தை, அந்த ஜீவ தண்ணீர் நிரப்புகின்ற அந்த ஒரு அனுபவத்தை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை நிரப்புகிறார். அப்போஸ்தலர் 2:1 பார்க்கின்றது, அங்கு எல்லா ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே கூடியிருக்கின்ற போது they gathered together in one accord. அவர்கள் மத்தியிலே கடவுள் பலமாக இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அக்கினிமயமாக இறங்குகிறார். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினது. So he blessed, he filled everybody who gathered together in that particular place. எல்லார் மேலும் வந்து இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக அதாவது ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3:11 இப்படியாக சொல்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி. Here we see the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை இங்கே நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் அக்கினிமயமாக வந்து இறங்குகிறதை பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் அக்னியின் மூலமாகவும். அக்னிக்கு பல குணாதிசயங்கள் உண்டு இல்லைங்களா? இட் பர்ன்ஸ், அது எரிந்து பிரகாசிக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற போது இட் பர்ன்ஸ் அப்வர்ட், மேல் நோக்கி அந்த ஃப்ளேம்ஸ் வரும். இப்போ ஏதாவது ஒன்று போட்டு எரிக்கிறோம் என்றால் அந்த ஃப்ளேம்ஸ் அனல் மேலே வரும். உன்னையும் என்னையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக பலப்படுத்துகிறவர், அனல் மூட்டு எழுப்புகிறவர். நாம் மேலானவைகளை, பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும். அவருக்கு ஏற்ற சிந்தனைகள், அவருக்கு ஏற்ற செயல்களிலே அவருடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்பது தான் இதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அக்னியின் மூலமாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஏசாயா 60:1 நாம் பார்க்கிறோம்.
நாம் எழும்பி பிரகாசிக்க நம்மிலே அந்த வெளிச்சத்தை, அந்த பிரகாசத்தை அவர் உண்டு பண்ணுகின்ற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் நம்மிலே இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக கிரியை செய்து அவரை உயர்த்தும்படியாக அந்த தாளத்தை நம்மிலே பயன்படுத்துவார். அக்னி இன்னொரு குணாதிசயம் பார்க்கும்போது, இட் இஸ் பியூர், இட் வில் நாட் கண்டாமினேட் பட் இட் ரிஃபைன்ஸ். எதையும் கெடுக்காது, சுட்டுவிடும். அதாவது அக்னி என்று சொல்லுகின்ற போது அந்த தூய்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இட் இஸ் பியூர் அண்ட் இட் ஆல்சோ ரிஃபைன்ஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமாக இறங்கி அவர்களை நிரப்பினார். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகின்ற போது புறா வடிவிலே வந்து அவர் மேல் உட்கார்ந்தார். புறா என்று பார்க்கின்ற போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் புறாவுக்கு ஒரு சிறப்பு குணாதிசயம் உண்டு. என்ன அந்த குணாதிசயம் தெரியுமா? புறாவுக்கு கல் பிளாடர் கிடையாது. அதற்கு அதாவது பித்தப்பை கிடையாது. அதாவது கசப்பு என்பது அதற்கு இல்லை. பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட சிக்கன் வாங்குறத விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை வளர்க்கின்ற காரணத்தினால 6 மாதம் வளர வேண்டிய சிக்கன் வந்து 2 மாதத்தில் அந்த ஒரு பயம். ஐயோ, அந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் நம்ம உடலில் பரவும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்று சொல்லி இன்றைக்கு அதை நாம் விட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதை விட்டோம் என்ற ஒரு. ஆனால் அதை பிரியமாக சாப்பிடுகின்ற போது சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை என்று சொல்லுகின்ற போது வாங்கி கொண்டு வரும்போது மிக முக்கியமாக அதில் இருக்கின்ற அந்த பிச்சி எடுத்து விடுவார்கள். பிச்சி எடுத்து தான் நாங்கள் வேண்டும் இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? கசப்பாயிடும். அந்த கசப்பு என்பது நம்மளே இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளே இருக்கின்ற போது கசப்புணர்வு என்பது இருக்கக்கூடாது. கடவுளை பிரியப்படுத்துகின்ற குணாதிசயம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற குணாதிசயம். நன்மை காண வேண்டும். கோபம், வேதனை ஏற்படுத்துகின்ற தன்மைகள், இவைகள் நம்மில் இருக்கக்கூடாது என்பதுதான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பேசினார்கள். அது பிரதானமான காரியம் அல்ல. இன்றைக்கு அநேக மக்கள் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி பல தோரணங்களிலே தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனாலையோ நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறோம் என்ற காரணத்தினால நீங்கள் பெரியவர்கள் அல்ல. அதற்கும் மேலாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியத்தை இங்கே ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அது என்னென்று பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினார்கள். That is not only the sign of the outpouring experience of the Holy Spirit, but this outpouring of Holy Spirit experience set the stage for Peter to deliver the sermon. இல்லைங்களா? பேதுரு அப்போஸ்தலனை பிரசங்கம் பண்ண, சாட்சி பகர இந்த பரிசுத்த ஆவியானவர் தூண்டினார். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை மாத்திரம் பேசிக்கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டால் நீயும் நானும் ஜீவ தண்ணீர் அல்ல. we are stagnated waters, so we should live as a flowing water. நாம் ஓடுகின்ற ஜீவ நதியாக இருக்க வேண்டும். அது செல்லுகின்ற இடமெல்லாம் கடவுளுடைய நாமம் அறிவிக்கப்படும். இவர்கள் எல்லா இடமும் சென்றார்கள். முதலாவதாக எருசலேமிலே அவர்கள் கூடி நின்று கடவுளை அறிவித்தார்கள். ஆகினாலே என்ன நடந்தது? Peter's sermon resulted in the conversion and the baptism of 3,000 people. We could see the birth of the universal church there. முதலாவதாக திருச்சபை என்பது பிறக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, this baptism of Holy Spirit at Pentecost is God's plan. So this is God's plan, and it is God's not only the plan of the expansion, but he also loved his people. He loved his church. That is the reason why he gathered together. He urged his disciples to go out to all the nations and to preach the gospel. அவர்களை எப்படியாக அவர் அனுப்பினார் என்றால், இந்த மாபெரும் ரட்சிப்பின் செய்தி, விடுதலையின் செய்தி, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை நீங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிக்கத்தக்கதாக புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை
ஏன் எழுப்பினார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இங்கே அப்போஸ்தலர் 2:14 பார்க்கிறோம். பேதுரும் 11 சீஷர்களும் முதலில் எருசலேமிலே தாங்கி அங்கே கடவுளுக்கு சாட்சி பகர்ந்தார்கள். மிக அழகான ஒரு வார்த்தை 14ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அப்போஸ்தலர் 1:8 இப்படியாக பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் அனைத்து இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி, முதலாவது இந்த சாட்சி எங்கே ஏற்பட வேண்டும்? என்னிலே ஏற்பட வேண்டும், என்னுடைய வீட்டில் ஏற்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட வேண்டும், என்னுடைய திருச்சபையில் ஏற்பட வேண்டும், என்னுடைய வட்டாரத்தில் ஏற்பட வேண்டும், என்னுடைய உறவினர்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும், மாவட்டத்தில் ஏற்பட வேண்டும், மாநிலத்தில் ஏற்பட வேண்டும், என்னுடைய தேசத்தில் ஏற்பட வேண்டும், உலக அளவில் இது பரவி செல்ல வேண்டும். இதுதான் கடவுளுடைய திருவுள சித்தம். ஆகவே தான் எருசலேமிலே அவர்கள் போய் அறிவித்தார்கள். ஏசாயா 2:3b பார்க்கிறோம். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இங்கே அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கும். யோவேல் 2:28-32 வரைக்கும் பார்க்கணும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றினார். பலர் இகழ்ந்து இந்த காரியத்தை குறித்து பேசினார்கள். ஐயா, அவர்கள் எல்லாம் குடித்திருக்கிறார்கள், வெறித்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணினார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சீஷர்களுடைய நிலைமை என்ன? பேசுவோர் பேசட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, எங்க அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே என் மேல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமை, அதனை செய்தே ஆக வேண்டும். பேசுவர்கள் பேசட்டும், நான் என் பாட்டுக்கு நான் செய்துன்னு போறேன் என்று சொல்லி அவர்கள் மிக அழகாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தினார்கள். கடைசியாக இன்றைக்கு வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்கின்ற போது எண்ணாகமம் 11:24-30 வரைக்குமாய் பார்க்கிறோம். அங்கே மோசே மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். மக்களுடைய தொல்லையை கட்டுப்படுத்த அவரால் முடியவில்லை. ஆனாலும் கூட மிக அழகான ஒரு தலைவராக அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதன் பிறகு மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறதும், கல்லை எடுத்து அவரை அடிக்க நினைக்கிறதும், கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுக்கின்ற காரியங்கள், இப்படி எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த போது கடவுள் அவனுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். 70 மூப்பர்களை எழுப்ப சொல்லுகிறார். அந்த 70 மூப்பர்களை அதாவது மோசே எழுப்பி தேவ ஆவியை பெற்றவர்கள் அந்த 70 பேரை கொண்டு வந்து கர்த்தருடைய அந்த கூடாரத்தில் நிறுத்துகிறார். மோசே இடத்துல இருந்த அந்த ஆவியை கடவுள் இந்த 70 பேர் மேலும் வர வைக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவ ஆவியை பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எதற்காக அவர்கள் 70 பேர் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்றால், அவர்கள் ஊழியம் செய்ய, மோசேக்கு உதவி செய்யத்தக்கதாக, ஊழியத்தில் அவனோடு கூட இருக்கத்தக்கதாக. The significance of these elders, 70 elders, is to carry out God's mission and to assist Moses and to lead the people. மக்களை நடத்தத்தக்கதாக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே அருளப்பட்டிருக்கிறார் என்றால், ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் அருளப்பட்டிருக்கிறார் என்றால், அவர்கள் கடந்து சென்றார்கள், அறிவித்தார்கள், சாட்சி பகர்ந்தார்கள். இன்றைக்கு நீயும் நானும் பெற்றிருக்கோம் என்றால், அதனை வெறும் அந்நிய பாஷை பேசி அங்கேயே உட்கார்ந்து கொள்ள அல்ல, நம்முடைய வீட்டிலே உட்கார்ந்து கொள்ள அல்ல, அறியப்படாதவர்களிலே நாம் தேடி சென்று கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தான் இந்த பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்மில் பொழிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 70 மூப்பர்களிலே ஒருவன் தான் யோசுவா. இந்த யோசுவா தான் பிற்காலத்தில் மோசேக்கு பிறகு அவர் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் மக்களை நடத்தினார். இந்த 70 எல்டர்ஸ் என்பது மிக ஒரு முக்கியமான சரித்திரத்தில் இடம் பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்? So he has given the authority and responsibility to follow his will. கடவுளுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் ஆவியை வரப்பண்ணினார். அவர்கள் மோசேக்கு அவர்கள் உதவிகரமாக இருந்து மக்களை நடத்தினார்கள். அந்த 70 பேரில் ஒருவன்
யோசுவா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 70 மூப்பர் தான் பிரிவி கவுன்சில் என்று சொல்லி அதிக சக்தி படைத்த ஒரு எருசலேம் கவுன்சிலாக பிற்காலத்தில் வந்தது. யூதர்கள் இதனை குறித்து சொல்கின்ற போது Jews says that this was the origin of the Sanhedrin. சனகரிய சங்கம் என்பது இதன் மூலமாகத்தான் உண்டானது என்று சொல்லி யூதர்கள் நம்புகிறார்கள், இன்றைக்கும் நம்புகிறார்கள். சனகரிய சங்கம் அது இட்ஸ் a very powerful council. இன்றைக்கு கூட அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதைத்தான் அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யமும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதனை அவர்கள் வேறு விதமாக பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். யோசுவா 1:5 சொல்கின்ற போது கடவுள் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் பரிசுத்த ஆவினாலே அலங்கரித்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றாக நாம் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம். இந்த உலகத்தில் நாம் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ, அவரை அறிவிக்க, அவரை சொல்ல, அறியப்படாதவர்களில் செல்லத்தக்கதாக உண்மையான சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக அழைக்கிறார். ஜீவநதியாய் பாய்ந்து மற்றவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும், அவர்களை வழிநடத்ததான் இந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் உயிர்த்தெழுந்த தேவனை உலகெங்கும் அறிவிக்கத்தக்கதாகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் ஞானஸ்நானத்தின் மூலமாக கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நீயும் நானும் அதனை சிறப்பாக பயன்படுத்தி கடவுளை அறிவிப்போம். பொறுப்போடு உழைக்க தலைமை பதவியையும் கடவுள் கொடுக்கிறார் என்றால் அந்த தலைமை பதவியிலே பணிவிடைக்காரர்களாக நாம் உழைப்போம். இதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட ஊழியம் செய்கிறவராக அல்ல, ஊழியம் கொள்ளுகிறவராக அல்ல, ஊழியம் செய்யவும் அநேகருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அதே போல நாமும் ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்து அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து பரலோக ராஜ்யத்தில் சிலுவை நிழலில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க, பொறுப்போடு உழைக்க, கடவுளுக்கு உத்தம சாட்சியாக வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஸ்டேயும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பேயோ உமது சமூகத்தினின்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை தேரோம்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் மஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களுக்கு தந்தருளின கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதுமாய் உம்முடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு என்று பேசி ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கின்ற போது எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும் என்று சொல்லி ஆண்டவரே, அதனை என்னுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளில் அன்றைக்கு சுவாமி ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியிலே பலமாய் இறங்கி அவர்களை நிரப்பின தேவன், எங்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இன்றைக்குமாய் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற போது
அளவில்லாமல் எங்களை ஆண்டவரே எங்கள் பரிசுத்தாவினர் நிரப்பி பலவினர்களாகி எங்களை நீர் பலப்படுத்தி இந்த உலகத்தில் சாட்சி உள்ள மக்களாக வாழும்படி செய்து வருகிறீர். ஸ்தோத்திரம். திருச்சபையாக ஆண்டவரே சுவாமி, நாங்கள் எங்களுடைய பணிகளை எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்களை எப்படியாக நீர் ஒரு உதாரணமாக வைத்தீர் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள கிருபை செய்தீர். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாளில் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷை பேசுகின்ற கூட்டமாக அல்ல கர்த்தாவே, உம்மை அறிவிக்கின்ற மக்களாக, உமக்கு சாட்சி பகர்கின்ற மக்களாக, உமக்காக ஜீவனையும் கொடுக்க துணிகின்ற ஆண்டவரே இரத்த சாட்சிகளாக ஆண்டவரே எழும்பி செல்லத்தக்கதாக மிக அவசியம் நிறைந்த எங்களுடைய இந்திய தேசத்தில் நீர் எங்களை அழைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஓமையிலே காணாமல் போன ஆடு 100க்கு 1, எங்களுடைய தேசத்திலோ காணாமல் போன ஆடுகள் 199. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை திருச்சபைக்கு ஆண்டவரே நீர் உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே சுவாமி ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளாக நாங்கள் பாய்ந்து செல்ல வேண்டும். பிறரை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். பிறரை நாங்கள் வழிநடத்த வேண்டும் பரலோக பாதையை நோக்கி. இப்பேற்பட்ட ஒரு பாரமான செய்தியை கர்த்தாவே, ஒரு சவாலான செய்தியை, அரைக்கூவலை எங்கள் மத்தியில் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சுவாமி, உலகில் உள்ள எல்லா திருச்சபைகளும் நாங்கள் செய்ய ஆண்டவரே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் சுவாமி. இது ஒரு அவசிய தேவையாக, அவசர தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நாட்டில் நடக்கின்ற, உலகிலே நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் உடைய வருகைக்கு சமீபமாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மழை இல்லாத ஒரு காரணங்கள், கொள்ளை வியாதிகள், பூமி அதிர்ச்சிகள், நாடுக்கு நாடு விரோதமாக பிரிந்து போரிட்டுக் கொள்ளுகின்ற நிலைமை, வெள்ளம் மற்றுமாய் கர்த்தாவே வெட்டுக்கிளியினால் வாதைகள், கொள்ளை வியாதிகள் பரவி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, பணிகளை, பொறுப்புகளை ஆண்டவரை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்க இந்த நேரத்தில் இப்படி பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று சாட்சியாக நாங்கள் வாழ்கின்ற போது அநேக ஆயிரம் லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை சிலுவை நிலையில் கொண்டு வர முடியும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக. உடைய வாழ்க்கை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியது. அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களை போல நாங்கள் அறிவிக்க எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை தொடர்ந்து நீரே காத்துக்கொள்ள சுவாமி. உடைய திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையின் முகாமு சங்கத்தை அதிகமாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல திருச்சபையினுடைய மூத்த விசுவாசிகள், வயதானவர்கள், இன்னும் பலவினர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சரிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய மாதர் சங்கத்திற்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக, ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை நடத்துகின்ற ஆசிரியக்காகவும் ஸ்தோத்திரம். திருச்சபை மக்கள் ஒவ்வொரு சுவாமி அவருடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நீர் பூர்த்தி செய்து அவர்களை சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழும்படி கிருபை செய்திடணும். பலவினர்களுக்கு ஆண்டவரை பலத்தை அருளி செய்திடணும். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரம வைத்தியராயிருந்து சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் விசேஷ நிகழ்வுகளையும் ஆசரிக்கின்ற மக்களுக்கு கர்த்தாவை இந்த வாரத்தில் ஆசரிக்கின்ற மக்களுக்கும் கடந்த வாரத்தில் ஆசரித்த மக்களையும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரை சாட்சி பகிர ஜீவிக்க கிருபை செய்துள்ளோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாய் கர்த்தாவே உமக்கு சித்தமானால் கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த லாக்டவுன் எல்லாம் நீங்கி போகும்படியாகவும், திருச்சபைகள் திறக்கப்படவும், உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ளவும், உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை நாங்கள் செய்கின்ற படிமூட்டுகளாக நாங்கள் கடந்து செல்லவும் நீர் வழிநடத்தும் கர்த்தாவே. சமீப காலமாக இந்த வெட்டுக்கிளிகள் ஆண்டவரே கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஈரான் வழியாக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நுழைந்திருக்கிறது. ஆண்டவரே இது நுழைந்து எல்லா பயிர்களையும் ஆண்டவரே அது ஆண்டவரே பாதிப்படைய செய்கின்ற போது பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும். பெரிய பஞ்ச காலத்தில் ஆண்டவரே நாடு சிக்கிக்கொள்கின்ற நிலைமை ஏற்படும். ஆகவே உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி, கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த ஆண்டவர் வெட்டுக்கிளிகள் என்னுடைய நாட்டில் ஆண்டவரை தாக்காதபடிக்கு விசேஷமாக
ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவரே அது பரவி ஆண்டவரே சுவாமி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது தடுத்து நிறுத்தப்பட நிற்கிறது செய்துள்ளோம். இப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஏராளமான காரியங்கள் உண்டு, அவைகளெல்லாம் ஆண்டவரே நான் சொல்வதற்கு முன்பதாக அறிந்த தேவனாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தந்தைக்குரிய அன்பினாலே எல்லாவற்றையும் நீர் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் முத்திரையிட்டு ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மாய் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றைக்கு படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உம்முடைய குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவுடைய சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 273வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். ஆவியை மழை போல ஊற்றும். பாடல் எண் 273, சாங் நம்பர் 273. இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். முதல் 2 சரணங்கள், கடைசி சரணங்களை நாம் பாடுவோம். ஆவியை மழை போல ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். ஆவியை மழை போல ஊற்றும், பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பரிந்து நீ பேசிய இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியை மழை போல ஊற்றும், அன்பினால் ஜீவனை வீட்டி, ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றே, பரலோகம் சென்றே. அன்பினால் ஜீவனை வீட்டி, இன்ப பேருக்கிலே பொங்கி மகிழ, இன்ப பேருக்கிலே பொங்கி மகிழ, ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போல ஊற்றும், இதருண்டலைகிற ஆற்றை இன்னும் தேடி பிடித்து நீர் தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து. இதருண்டலைகிற ஆற்றை பதறாதே நான் தான் பர்த்தாமாம் இயேசு, பதறாதே நான் தான் பர்த்தாமாம் இயேசு. வாக்கியரேனும் நல்வாக்கையருளும், வாக்கையருளும். ஆவியை மழை போல ஊற்றும், கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயதாய நிதம் நிதம்
நீதம் தேடி ஸ்தோத்திர கீதங்கள் பாடி பாத்திரராக அநேகர் எழும்ப பாத்திரராக அநேகர் எழும்ப பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊற்றும் அருள் மாறி ஊற்றும் ஆவியை மழை போல ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும் மந்தையில் கூட்டும் ஆவியை மழை போல ஊற்றும். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆங்காங்கே இல்லங்களிலே படைத்திருக்கின்ற காணிக்கையை அப்படி சன்னிதானத்தின் முன்பாக நாம் வைத்து ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, சன்னிதானத்தில் படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாக ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து கர்த்தாவே இதற்குரிய பலனை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து இந்த காணிக்கையானது உடைய நாம மகிமைக்கென்று உடைய ராஜ்ய பரம்பதலுக்கென்று உடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படும்படி கிருபை செய்தருளும். கர்த்தாவே எங்களையே ஜீவ பலிகளாக உம்முடைய பாதத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் உடைய தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பறிந்து நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திரள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 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 11வது ஞான பாடலை பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் மொழியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமீன். கேட்பீர் ஜெபத்தை. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.